இதுல அடுத்த வாரம் ஃபுல்லா நடக்க போறது பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தான். பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சரவணன்கிற பேரை சூஸ் பண்ணிட்டாங்க. இனி பொண்ணுக்கு என்ன பேர் வைக்க போறாங்க அப்படிங்கறதுலதான் இருக்கு ட்விஸ்ட். இதுல என்னங்க ட்விஸ்ட் இருக்கு? எப்படியும் மீனாட்சிங்கிற பேர் தான் வைக்க போறாங்க. அதை எப்படி வைக்க போறாங்க, என்ன நடந்து வைக்க போறாங்க அப்படிங்கறதான் அடுத்த வாரம் ஃபுல்லா காமிக்க போறாங்க. பெண் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு ஐயர்கிட்டயே ஒரு சீட் எடுக்க சொல்றாங்க பேச்சியம்மா. ஐயரும் ஒரு சீட் எடுக்கிறாரு. ஆனா அது திறந்து பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு விளக்கு மேல போய் பட்டு எரிஞ்சு போயிருது. உடனே அவரு இந்த பேர் வைக்கிறதுக்கு அம்மனுக்கு விருப்பமே இல்ல போல, அதனாலதான் அது எரிஞ்சிருச்சு. சரி, மிச்சம் இருக்கிற பேரை எடுத்து வாசிங்க, அதையே பேரா வச்சிருவோம்னு சொல்றாரு. பேச்சியம்மா மிச்சம் இருந்த சீட்டை எடுத்து படிக்கிறாங்க. அதுல வேற என்ன பேர் இருக்கும்? முத்துலகு சூஸ் பண்ண மீனாட்சிங்கிற பேர் தான் இருக்கு. இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அஞ்சலி. ஏன்னா அவங்கதான் 2 சீட்லயும் பூமிகா அஞ்சலிங்கிற பேர்ல எழுதி வச்சிருந்தாங்க. இதுல எப்படி மீனாட்சிங்கிற பேர் வந்துச்சுன்னு தெரியலையே. தென்றலுங்க பேர் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தா எப்படியோ மீனாட்சிங்கிற பேர்ல வந்து முடிஞ்சிருச்சு. இதனால இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.